லவ் பண்ணும்போது அவ்ளோ பண்ணாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் அழுதா கூட கண்டுக்க கூட மாட்றாரு. இது உன்னோட நிலைமை மட்டும் இல்ல, இந்தியால பாதி விமனோட நிலைமை தான். அண்ட் இது மென்னோட தப்பு இல்லை, இது உங்களோட தப்பு தான். சரி, மென் வந்து திடீர்னு ஒரு நாள் எஃபர்ட் போடுறதை நிப்பாட்ட மாட்டாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகி ஓவர் த டைம் தி ஸ்டாப் புட்டிங் தி எஃபர்ட்ஸ். பிகாஸ் அவங்க போடுற எஃபர்ட்டை நீங்க எவ்ரி டைம் கரெக்ட் பண்ண ட்ரை பண்றீங்க, கம்ப்ளைண்ட் பண்றீங்க, அண்ட் சம்டைம்ஸ் அவாய்ட் கூட பண்றீங்க. அவங்க டேட் பிளான் பண்ணா இந்த பிளேஸ்க்கு தான் போகணுமான்னு கேக்குறீங்க. கிஃப்ட் வாங்கி கொடுத்தா இவ்வளோ காஸ்ட்லியா ஏன் கிஃப்ட் வாங்கலன்னு கேக்குறீங்க. ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணா அதெல்லாம் வேணாம், எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும்னு சொல்றீங்க. ஒரு மேன் எஃபர்ட் போடும்போது பெர்ஃபெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் அந்த எஃபர்ட்டை நோட்டீஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்றதுனால லவ் குறையுதோ இல்லையோ, ஆனா அவங்க போடுற எஃபர்ட் கண்டிப்பா குறையும். ஸோ என்ன பண்ணணும்னு என்ன கேட்டீங்கன்னா, அவங்க போடுற எஃபர்ட் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ட்ரைங் சொல்லுங்க. யூ மேட் மை டேன்னு சொல்லுங்க. அண்ட் நீ பண்ண இந்த விஷயம் இட் மீன்ஸ் சோ மச் டு மீன் சொல்லுங்க. அண்ட் எஃபர்ட் க்ரோஸ் only where it feels valued. ரிலேஷன்ஷிப்ல லவ் மட்டும் போதாது, நீங்க உங்க பார்ட்னருக்கு எக்ஸ்பிரஸ் பண்ற அப்ரிசியேஷன் அண்ட் கிராட்டிடியூட் ரொம்ப முக்கியம். இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க பார்ட்னரை உடனே போய் அப்ரிஷியேட் பண்ணுங்க.